அண்மை செய்தி மக்களுக்கு தடையற்ற மற்றும் நம்பகமான மின் விநியோகத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின்சாரத்துறை தரப்பிலிருந்து தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி வணக்கம். தற்பொழுது சென்னை போன்ற பகுதிகளில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படும் நிலையில் தடையற்ற மின் விநியோகத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின்சாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். மக்களுக்கு தடையற்ற மற்றும் நம்பகமான மின் விநியோகத்தை வழங்க தமிழ்நாடு மின்சார வாரியம் தொடர்ந்து கண்காணித்து தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக மின்சார வாரியம் சார்பில் தற்போது தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் போதுமான அளவில் மின்சாரம் கிடைப்பதாகவும் அண்மை காலங்களில் மாநிலத்தின் உச்ச மின் தேவை தினசரி 20,000 மெகாவாட்டிற்கு குறைவாகவே இருந்து வருகிறது என்றும், மின் உற்பத்தி, மின் பரிமாற்றம் மற்றும் மின் விநியோக அமைப்புகள், மாநில சுமை ஒழுங்குமுறை மையம், கட்டுப்பாட்டு மையங்கள் மற்றும் களநிலை அதிகாரிகள் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மண்டலத்தில் மட்டும் சுமார் 38.79 லட்சம் நுகர்வோருக்கு 253 துணை மின் நிலையங்கள், 40,798 விநியோக மின் மாற்றிகள், 16,582 கிலோமீட்டர் நிலத்தடி மின் கம்பிகள் மற்றும் 18,092 மேல்நிலை மின் கம்பிகள் மூலம் மின் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாகவும், துணை மின் நிலையங்களில் ஏற்படும் மின்தடை சம்பவங்கள் அமைப்பின் மூலம் நேரடி கண்காணிக்கப்பட்டு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சில பகுதிகளில் உள்ளூர் அளவிலான மின்தடைகள் ஏற்படுவதற்கான காரணத்தை பொறுத்தவரையில் அதிகபட்ச நேரங்களில் உள்ளூர் மின் தேவை அதிகரிப்பால் ஏற்படும் ஃபியூஸ் ஆஃப் ஃபால்ஸ், நிலத்தடி மின்கம்பிகள் பழுது, ஜப்மர் கட் மற்றும் மின்கம்பி துண்டிப்பு, விநியோக மின்மாற்றி பழுது மற்றும் அதிக சுமை உள்ளிட்டவற்றின் காரணமாக இந்த மின் தடை ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் மின்மாற்றிகள், மின்கம்பிகள், சுவிட்சுகளில் உள்ளிட்ட தேவையான மின் உபகரணங்கள் மற்றும் உதிரி பாகங்கள் போதுமான அளவில் கையிருப்பில் இருப்பதன் காரணமாக மக்களுக்கு தடையற்ற மற்றும் நம்பகமான மின் விநியோகத்தை வழங்க தமிழ்நாடு மின்சார வாரியம் தொடர்ந்து கண்காணித்து தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக மின்சாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.